வினீஷ் சரவணன், நீங்க எந்த பகுதியில இருக்கிறீங்க? உங்ககிட்ட இருக்கும் விவரம் என்ன? புதுச்சேரி உப்பளம் மைதானத்திற்கு உள்ளேதான் நான் இருக்கிறேன். இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அனுமதி பெறுவதற்கு மட்டுமே QR கோடுடன் கூடிய பாஸ் வழங்கப்படும் என ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் கூறப்பட்டுள்ள நிலையில் மைதானத்தில் முதற்கட்டமாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக காலி இடங்கள் அதிகமாக இருந்தது. விஜயை பார்ப்பதற்காக விஜயுடன் விஜய் சந்தித்து விட மாட்டோமா என்ற ஒரு எண்ணத்துடன் நேரடியாக இங்கு வந்திருந்த பெரும்பாலான பொதுமக்கள், பாஸ் இல்லாமல் வந்திருந்த புதுச்சேரி பிற பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மைதானத்துக்கு வெளியே காத்திருந்தார்கள். அவர்களையும் தற்பொழுது போலீசார் உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள். மைதானம் நிரம்பி வழிகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் சம்பவத்திற்கு பிறகாக தற்பொழுது பொதுவெளியில் நடைபெறக்கூடிய ஒரு முதல் நிகழ்ச்சி என்பதால் விஜயை பார்ப்பதற்காக புதுச்சேரியில் முதன்முறையாக கட்சி ஆரம்பித்த பின்னர் விஜய் அவர்கள் இங்கு வருகை தர இருக்கிறார். சிறிது நேரத்தில் அவர் அந்த வாகனத்திற்கு மேலே ஏறி தன்னுடைய உரையை நிகழ்த்த இருக்கிறார். அவரை காண்பதற்காக பெருந்திரளாக கையில் தாவேக்கருடைய கொடியை ஏந்தி ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் காத்திருக்கிறார்கள். பல்வேறு பாதுகாப்புகளுக்கு மத்தியில் தான், பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் தான் போலீசார் உரிய அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். நேரடியாக ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்டிருந்தார்கள். அதற்கு பிறகாக பொதுவெளியில் ஒரு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கேட்டிருந்தார்கள். இதற்கெல்லாம் அனுமதி மறுக்கப்பட்ட பிறகுதான் புதுச்சேரி நகருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உப்பளம் மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி தற்பொழுது தொடங்க இருக்கிறது. சிறிது நேரத்தில் விஜய் அவர்கள் வாகனத்திற்கு மேலே வந்து தன்னுடைய உரையை நிகழ்த்திருக்கிறார். முழுமையாக இங்கு வரக்கூடிய நபர்களுக்கு வாகன பார்க்கிங் வசதி ஏற்கனவே தனியாக 3 இடங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. உப்பளம் சாலையை பொறுத்தவரை காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல பொதுக்கூட்டத்தில் வரக்கூடிய தொண்டர்கள் வாகனங்களை குறிப்பிட்ட இடங்களில் நிறுத்திவிட்டு மைதானத்தில் நடந்து வர வேண்டும் என காவல்துறை சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் அனைத்தையும் கட்சியினுடைய தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சரி பின்பற்றபடியேதான் இந்த மைதானத்தில் வந்திருக்கிறார்கள். விஜயை பொறுத்தவரை பல்வேறு பொது மேடைகளில் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். ஆனால் புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய முதல் கட்சி நிகழ்ச்சி என்பதால் என்ன பேச போகிறார் என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் பேசினால் DMK வெர்சஸ் TVK என்ற அடிப்படையில் அவர் பேசுவார். மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைப்பார். ஆனால் புதுச்சேரியை பொறுத்தவரை ஏற்கனவே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமியுடன் ஒரு இணைப்பான சூழல் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு இணைந்து வருகிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் N. ஆனந்த் அவர்கள் ஏற்கனவே இந்த கட்சியில் பயணித்தவர், ஏற்கனவே MLA ஆக இருந்தவர். அதனால் ஒரு இணைப்பான போக்குதான் புதுச்சேரியில் இருக்கிறது. புதுச்சேரியில் மாநில அரசுக்கு எதிராக அவர் பேசுவாரா என்ற கேள்விக்குறிக்கு மத்தியில் தான் பல்வேறு விவகாரங்கள் ஏற்கனவே புதுச்சேரியில் நிகழ்கிறது. துணைநிலை ஆளுநர்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்றத்துக்கு ஏற்படும் சிக்கல்கள், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரிக்கை, நிலையான ஆட்சி போன்றவற்றை சுட்டிக்காட்டியபடிதான் விஜயனுடைய உரை இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. MGR அதிமுகவை ஆரம்பித்த முதலில் புதுச்சேரியில் தான் முதன்முறையாக ஆட்சியை பிடித்தார். அந்த சென்டிமெண்டையும் ஒப்பிட்டுதான் விஜய் இந்த உரையை பேச இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி கூட்டத்தின் வழி தாவேகா முகாம் போட்ட உட்பட பல்வேறு விஷயங்களின் அடிப்படையில் தான் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கட்டுப்பாடுகளை பொறுத்தவரை 10க்கும் மேற்பட்ட கட்டுப்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகளுக்கு பாஸ் வழங்கக்கூடாது. பொதுமக்களுக்கு குடிநீர், கழிவறை உட்பட அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும். நாற்காலிகள் போல அனுமதி இல்லை. மேடையும் அமைக்கக்கூடாது. பாதுகாப்புக்காக மருத்துவ குழுவினர், ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள், முன்னெச்சரிக்கையாக பல்வேறு நுழைவாயில்களும் தயாராக இருக்க வேண்டும். தொண்டர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பிரிந்து தனித்தனியாக நிற்க வேண்டும். தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும். இந்த கட்டுப்பாடுகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கு காவல்துறை சார்பில் ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. ரோட் ஷோ நடத்தினால் சில சச்சரவுகள் ஏற்படும், பொதுமக்களுக்கு இடையூறாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். பல்வேறு காரணங்களை காட்டிதான் ரோட் ஷோக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. புதுச்சேரி நகருக்கு வெளியே ஒரு மைதானத்தில் நடத்திவிட்டால், ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்குபை செய்து அங்கு நிகழ்ச்சியை நடத்திவிட்டால் பொதுமக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. விஜயை காண்பதற்காக வந்த பொதுமக்கள் மட்டும் அவரை பார்த்துவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு செல்வார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த மைதானத்தில் ஏற்கனவே காவல்துறை தரப்பிலிருந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மைதானத்தை சுற்றி அனைத்து இடங்களிலுமே போலீசார் உரிய பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். 3 சோதனை சாவடிகள் அமைத்து முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பாக மெட்டல் டிடெக்டர் மூலமாக முழுமையாக சோதனை செய்த பின்னர் தான் அவர்களுக்கு உரிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் தாவேகா சார்பில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு சிற்றுண்டி வழங்கப்படும். ஒரு பையில் ஒரு வாட்டர் பாட்டில், அதே போல பிஸ்கட் உட்பட இந்த ஸ்நாக்ஸ் வகைகளை வழங்குவார்கள். அதை அனைத்தையுமே வாங்கி கொண்ட பின்னர் தான் பொதுமக்கள் தற்பொழுது இந்த மைதானத்தில் திரண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் விஜய் இந்த வாகனத்திலிருந்து வெளியே வந்து தன்னுடைய உரையை நிகழ்த்த இருக்கிறார். தமிழகத்தில் பேசிய விஜய் புதுச்சேரியில் என்ன மாதிரியான உரையை நிகழ்த்தப் போகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். புதுச்சேரியில் எவ்வளவு நேரம் உரையாற்றுவார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. போலீசாருடைய இன்னொரு கட்டுப்பாட்டை பொறுத்தவரை விஜய் அவர்கள் இந்த மைதானத்திற்கு, அதாவது சென்னையில் இருந்து அவர் பாண்டிச்சேரிக்கு வரும்போது பள்ளி நேரம் தொடங்கி பின்னராக தான் இந்த புதுச்சேரிக்கு வர வேண்டும். அதே போல பள்ளி வேலை முடிந்த பின்னரே இங்கிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் என்பது முக்கியமான கட்டுப்பாடாக இருக்கிறது. என்றால் சாலையில் திரண்டக்கூடிய ரசிகர்கள், தொண்டர்கள் அவரை பார்ப்பதற்காக முண்டியடிப்பார்கள். சாலையில் போக்குவரத்து நெரிசல்படும். பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகள், அதே போல அலுவலகத்தில் செல்லக்கூடியவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இதெல்லாம் காரணம் காட்டிதான் ரோட் ஷோக்கு அனுமதி வழங்கவில்லை. மைதானத்தில் நிகழ்ச்சியை நடத்த அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. விஜய் அவர்கள் வாகனத்திலிருந்து வெளியே வந்து தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருக்கிறார்.
தாவைக்கா தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார். குறிப்பாக வினீத் சரவணன், புதுச்சேரியில ஆளுங்கட்சியாக இருக்கும் என்ஆர் காங்கிரசுடன் விஜய்க்கு இணக்கமான சூழல் இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இன்று தாவைக்கா தலைவர் ஆற்றக்கூடிய உரையில் கூட்டணி பேச்சு தொடர்பாக ஏதேனும் சமிக்கையை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கா? தற்போது புதுச்சேரியில் ஆட்சிக்கக்கூடிய என்ஆர் ரங்கசாமி அவர்கள் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் பயணித்து வருகிறார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் என்டிஏ கூட்டணியில் பயணிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் முன்பாகவே தகவல் தெரிவிக்கப்பட்டன. முன்பாக கூட பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர் அண்மையில் வந்து இங்கு பேச்சுவார்த்தை நடத்த முயன்றார். ஆனால் கூட்டணி தொடர்பான விஷயங்கள் எல்லாம் ஜனவரி மாதத்திற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என என்ஆர் ரங்கசாமி ஏற்கனவே அவரிடம் நேரடியாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுடன் என்ஆர் ரங்கசாமி அவர்கள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பாரா என்ற ஒரு கேள்விக்கு மத்தியில் தான் இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். ஒரு இணக்கமான சூழல் இருந்ததால் ரோட் ஷோக்கு அனுமதி வழங்குவார்கள் என எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. தமிழகத்தை கரூர் சம்பவத்தை காரணம் காட்டிதான் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ரோட் ஷோ செல்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை செயல்படுத்துவதில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. புதுச்சேரியை பொறுத்தவரை இதற்காக விஜய்க்கு ஏற்கனவே ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது. புதுச்சேரியில் ரசிகர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள். என்ஆர் ரங்கசாமி அவர்களுடன் கூட்டணி அமைத்து தேர்தல் சந்தித்தால் ஒரு வெற்றி என்ற நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் புதுச்சேரியில் சிந்திக்கிறது. அதன் அடிப்படையில் வரக்கூடிய தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் என்ஆர் காங்கிரசுடன் சேர்ந்து தேர்தலை சந்திப்பார்களா அல்லது தற்போது இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்து பயணிப்பார்கள் என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஜனவரி மாதத்திற்கு பிறகாக தான் என்ஆர் ரங்கசாமி அவர்கள் இந்த கூட்டணி தொடர்பான முடிவை எடுப்போம் என ஏற்கனவே பாஜக மேலிடத்திற்கு தகவல் தெரிவித்து விட்டார். இந்த புதுச்சேரி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் நடைபெறக்கூடிய செல்வாக்கை பொறுத்துதான் அடுத்தடுத்த கட்டங்களாக இருக்கக்கூடிய 30 தொகுதிகளில் எத்தனை தொகுதிகள் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் கேட்டு பெறுகிறார்கள். தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி, அதாவது புஷி ஆனந்த் அவர்கள் ஏற்கனவே புதுச்சேரி சேர்ந்தவர், ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்து பயணித்தவர். அவருக்கு இங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் அனைத்துமே தெரிந்த விஷயம். கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் எந்த மாதிரியான சூழல் இருக்கும், தனித்து தேர்தலை சந்தித்தால் என்ன மாதிரியான வெற்றிகள் கிடைக்கும் என்பதெல்லாம் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் வரக்கூடிய தேர்தலில் புதுச்சேரியிலும் கூட்டணி அமைப்பார்களா அல்லது தமிழக வெற்றி கழகம் தனித்து தேர்தலை சந்திப்பார்களா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க முடியும். ஜனவரிக்கு பிறகாக இந்த சூழல் என்பது நமக்கு தெரிய வரும். புதுச்சேரியை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. புஷி ஆனந்த் அவர்கள் சொந்த ஊர் என்பதால் அவருடைய செல்வாக்கும் தனியாக இருக்கிறது. விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் இருக்கிறார்கள், தொண்டர்களும் ஆதரவு பெருமையாக இருப்பதாக ஏற்கனவே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தரப்பிலிருந்து கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய தேர்தலை பொறுத்து, அதாவது ஜனவரி மாதத்துக்கு பிறகாக தான் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு தனித்து போட்டியா அல்லது கூட்டணி அமைச்சியா என்பதெல்லாம் பிறகு தெரிய வரும்.